தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகளிலும் திமுக வென்று அதிமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. 7 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறார். அவர் அந்த ஒரு தோல்வியை ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கிட்டது மாதிரி தெரியல. ஜாலியாக கொடுக்குறார். நாங்கள் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கோம் ஓட்டில் அப்படின்றார். எப்படி பார்க்குறேன்? ரொம்ப தவறான அணுகுமுறை. எடப்பாடிக்கு இந்த தேர்தல் ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது. தொடர்ந்து 4வது தோல்வி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சந்திக்கக்கூடிய எடப்பாடி அதிமுக சந்திக்கக்கூடிய 4வது தோல்வி. 19, 21 உள்ளாட்சி தேர்தல், இப்போ மக்களவைத் தேர்தல், எல்லா தேர்தலையும் தொடர்ந்து தோற்று கின்னஸ் ரெக்கார்ட் படைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி. சட்டமன்றத்தில் தோல்வி, மக்களவையில் தோல்வி, உள்ளாட்சியில் தோல்வி, மறுபடியும் மக்களவையில் தோல்வி. எல்லா பஞ்சாயத்து எலெக்ஷன் வரைக்கும், கோஆப்ரேட்டிவ் எலெக்ஷன் வரைக்கும் வந்தாலும் தோல்வி 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 தான். ஆகவே அவர் சதவீத கணக்கு பேசுவது கலைஞர் பேசுகிற கதை தான். ஜெயிச்சா அமைதியாக இருக்குது, தோத்தா சதவீத கணக்கு. ஆகவே இது ரொம்பவும் ஒரு நெருக்கடியான கட்டத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைவது நாட்டுக்கு நல்லது அல்ல. உண்மையான அரசு வலுவுடன் இருக்க வேண்டுமென்றால், ஒரு அரசு உண்மையிலேயே வலுவுடன் இருக்கணும்னா அதுக்கு எதிர்க்கட்சி தேவை, வலுவான எதிர்க்கட்சி தேவை. ஆகவே தமிழ்நாட்டுக்கும் அதிமுக பலவீனமாவது நல்லது கிடையாது. அவர் பிடிவாதமாக இருக்கிறார், யாரையும் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்று. இது அதிமுகவுக்கு நல்லது கிடையாது. முக்கிய காரணம் என்னங்க சார் அதிமுகவுடைய இவ்வளவு பெரிய தோல்விக்கு? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நிரந்தரமாக 5லேருந்து 7% ஓட்டு வெளியில் போயிடுச்சு. ஜெயலலிதாவுக்காக இந்த ஜெயலலிதா இறந்த பிறகு அது வெளியில் போயிடுச்சு. ஆனால் இவங்க 2 பேரையும் தலைவர்களாகவே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் 32-34% இருந்தது. 7% போயிடுச்சு. 27-28% தான் இருந்தது. அதுவும் மெல்ல மெல்ல இப்போ கரைஞ்சி 20% ஓட்டு தான் அவங்களுக்கு இருக்குது. இப்போ 20% ஓட்டை வச்சுட்டுலாம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்பது எதிர்பார்ப்பதே அபத்தம். திமுகவோட இந்த கூட்டணி தொடரும் பட்சத்தில் அவங்க 26லையும் ஆட்சியை பிடிச்சிடுவாங்க. திமுக கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்குது இல்லையா, திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிக, மதிமுக, குட்டி குட்டி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 26ல் கண்டிப்பாக 2வது முறையாக திமுக ஆட்சியை தக்க வைத்து கொண்டு விடும். அதாவது இந்த ஆப்போசிஷன் அப்படியே இருந்தால், நல்ல கேள்வி. இந்த ஆப்போசிஷன் அப்படியே இருந்தால் நல்ல பாயிண்ட். விஜய் வந்தார்னா ஒரு நெருக்கடி வரும் திமுகவுக்கு. ஆனால் திமுக தோக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். விஜய் ஒரு டிஸ்ரப்டராக இருப்பார். அவர் விக்டராக உருவாக முடியாது. அவர் ஒரு எப்படி டிஸ்ரப்டர்னா அழிவு சக்தியாக உள்ள வருவார். திமுக குறிப்பாக திமுக வாக்கு வங்கி உடைப்பார். ஆனால் அவர் ஜெயிக்க முடியாது. ஒரு கமலுக்கு, ஒரு விஜயகாந்துக்கு என்ன நடந்ததோ அது விஜய்க்கு நடக்கும். ஒரு தேர்தலுக்கு பிறகு நடக்கும். மேபி அவர் ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணால் அது நல்ல பாயிண்ட்டு. அது நீங்கள் சொல்கிறது அதிமுகவோட சொல்கிறீங்களா, பிஜேபியோட சொல்கிறீங்களா? இல்லை, அவர் மற்ற அணிகளோடு சேர்ந்து இப்போ நாம் தமிழர்லாம் அது ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். அதான் நான் சொன்னேன், அவங்களால வெற்றி பெற முடியுமான்றது கடினம். இந்த அலையன்ஸ் திமுகவில் தொடரும் பட்சத்தில் எந்த காம்பினேஷன் பர்முட்டேஷன் இருந்தாலும் அவர்களால் வெற்றி பெற முடியுமா என்பது பெரிய கேள்வி. ஏன்னா ஸ்டாலினோட நிர்வாகத்தில் சில நலத்திட்ட உதவிகள்லாம் கீழ்மட்டம் வரைக்கும் போய் மக்களிடம் சேர்ந்துருக்கு. அது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. பெண்களோட வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஸ்டாலின் பக்கம், திமுக பக்கம் திரும்பி இருக்கிறது. கலைஞர் இருக்கும்போது கூட திமுக பக்கம் வராத பெண்கள் வாக்குகள் இன்றைக்கி ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் திமுக பக்கம் ஓரளவுக்கு திரும்பி இருக்கிறது என்பதெல்லாம் உண்மை. அது வெற்றியை ஈட்டி தரக்கூடிய அளவுக்கா என்பதால் அது வேறு விஷயம். இந்த தேர்தல் முடிவுகள் கூட்டணி எல்லாம் ஒன்றா இருந்தாலும், ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி சென்டிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும், மாநில அரசின் மீது மிகப்பெரிய அளவில் அதிருப்தி இல்லை என்பதையும் ஓரளவுக்கு எடுத்து காட்டுகிறது. அது உண்மைதான், நம்ம அதை எடுத்துக்கணும். நான் ஆக்சுவலாக முதல்ல வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ வரக்கூடிய புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுதும், பலரிடம் பேசும் பொழுதும், ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு கடும் கோபம் என்பது இல்லை. இப்போ 2011 அன்றைய கலைஞர் அரசுக்கு எதிராக மக்களுக்கு இருந்த அந்த கோபம், அந்த ஒரு வெறுப்பு இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் மேலே இல்லை. இது குறைஞ்சிருக்கு. அது அப்ஸ் அண்ட் டவுனில் தான் இருக்கும். நீங்கள் அதை மட்டுமே வச்சு அளவுகோலாக எடுக்க முடியாது. அது அது ஒரு பாயிண்ட் தான். பட் தட்ஸ் நாட் த ஒன்லி ஆர்ட் ஸ்டிக். நீங்கள் எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபால் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் அதனால தான் சொல்கிறேன், எச்சரிக்கையோடு சொல்கிறது, இந்த கூட்டணி தொடரும் பட்சத்தில் திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிகா, மதிமுக, முஸ்லிம் கட்சிகள் மற்றும் இன்னும் பிற கட்சிகள், இந்த கூட்டணி இப்படியே தொடரும் பட்சத்தில் 26ல் எதிர்த்தரப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தாலும், ஏன்னா எதிர்த்தரப்பில் கண்டிப்பாக ஒற்றை அணி வரப்போகிறது கிடையாது. சீமான் தனியாக தான் நிற்க போகிறாரு. மற்ற இருக்க அதிமுக, பிஜேபி எல்லாம் சேர்ந்தாலும்
அவங்க ஒரு அணி தான், விஜய் எப்படின்னு தனியாக ஒரு அணி தான். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலையும் தமிழகத்தில் 4 முனை போட்டி உறுதி. 4 முனை போட்டி உறுதி என்றால் இதே அலையன்ஸ், திமுக அலையன்ஸ் தொடரும் பட்சத்தில் அவர்களால் ஆட்சியை தக்க வைத்து கொண்டு விட முடியும். சிம்பிள் மெஜாரிட்டியில் தக்க வச்சுக்க முடியும். திமுக வேணால் எண்ணிக்கைகள் குறையலாம், பட் கண்டிப்பாக ஆட்சியை தக்க வைத்து கொண்டு விட முடியும். ஒரு கூட்டணி அரசாகவாவது திமுகவால் வழி நடத்த முடியும். உங்கள் கேள்விக்கான பதில், எதிர்க்கட்சிகள் இப்படியே இருந்தாலும் கேட்டீங்க. கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் சிதறி தான் இருப்பார்கள். 4 முனை போட்டி தமிழகத்தில் தவிர்க்க முடியாதது. ஒன்றுங்காமல் வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே ஒன்றா சேர்ந்தா கூட ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க, ஒன்றுபட்ட அதிமுக உருவாகிறது. டிடிவி உட்பட, அல்லது டிடிவி வெளியில் இருக்கார், கூட்டணி வச்சுக்கிறாங்க, அவங்க ஒரு அணி. பிஜேபி தலைமையில் எப்படியும் ஒரு அணி இருக்கும். சீமான் தனியாக நிற்பார். விஜய் தலைமையில் ஒரு அணி இருக்கும். விஜய் யாரோடையும் போக மாட்டார். ஸோ 4 கார்னர் கண்டெஸ்ட்ன்றது இப்பொழுதே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது 26 பொறுத்த வரைக்கும். அப்படி 4 கார்னர் ஃபைட் அந்த பக்கம் எதிர்க்கு தரப்பில் இப்படி 3 பேர் இப்படி நிற்கிறாங்கன்னா, திமுக கண்டிப்பாக இதே கூட்டணியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து ஆஸ் சச் அலைன்ஸாக கூட்டணி வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். மேபி நம்பர்ஸ் குறையலாம் டிஎம்கேக்கு, ஆனால் அவங்க அணி தான் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும். 4-வே ஸ்பிளிட் இப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் கடுமையாக போராட வேண்டியிருக்கும், மிக கடுமையாக போராட வேண்டியிருக்கும். ஏனெனில் விஜய் இப்போ பார்லிமெண்ட்டில் ஜெயிச்ச மாதிரி ஈஸியாக ஜெயிக்க முடியாது. விஜயோட வருகை என்பது திமுகவுக்குள்ள பெரியதொரு, திமுக வாக்கு வங்கியில் கண்டிப்பாக ஒரு சிதைவை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் will be a disruptor. He can never be a victor in the first election. விஜய் will be a disruptor. உதயநிதி ஸ்டாலினோட முதலமைச்சர் கனவுகளை கண்டிப்பாக ஓரளவுக்கு விஜயால் சிதைக்க முடியும். ஆனால் விஜய் முதலமைச்சராக முடியாது. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 26. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி உதயநிதி தான் 26 வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்க போகிறாரு. திமுகன்னு வச்சுக்கோங்க. திமுகவுக்கான சவால் என்பது கண்டிப்பாக விஜயிடமிருந்து வரும். ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன், விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர். ஈ கேன் நெவர் பி அ விக்டர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். பட் பாத்தியதை திமுக தான் அதிகம். விஜய் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரது உறுதியாயிடுச்சு. இந்த மாதம் அவர் பிறந்த நாளைக்கு ஏதோ நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுப்பாரு. அதுக்கு பிறகு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வர தான் போகிறாரு. அடுத்த ஆண்டுலேருந்து அவர் கண்டிப்பாக களத்தில் இறங்க தான் போகிறாரு. நிச்சயமாக திமுகவுக்கு அது ஒரு பெரிய சவாலாகத்தான் அமையும். இதில் இப்பயே சில கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை காலத்துக்கு நாங்கள்லாம் 2 வாங்கிக்கிட்டே இருக்குது, எங்கள் கட்சியையும் நாங்கள் பிறகு பார்க்கணும். அப்படி இன்னைக்கு மோடி எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை நோக்கத்தில் ஒன்றிணைஞ்சிருக்கவங்க நாளைக்கு அங்கேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக நீங்கள் சொல்வது 100% சரி. இந்த மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை புள்ளி மட்டும் நீண்ட நாள் உங்கள் அரசியலின் அச்சாணியாக இருக்க முடியாது. எல்லாருக்குமே 2 சீட் 4 சீட்டு நாங்கள் எதுக்கு ஒத்துக்கணும், போன தடவை 6 சீட்டு கொடுத்தாங்க. அந்த 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 கோரிக்கை எல்லா தரப்பிலிருந்தும் வரும். திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லோரிடம் இருந்தும் 26 அசம்பிளியில் 21 வாங்கின அதே சீட்டை அவங்க வாங்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. கண்டிப்பாக அவர்கள் கூடுதலாக டிமாண்டை கூடுதலாக்கிட்டே தான் போவாங்க. அதே எதிர்த்தரப்பில் விஜய் வந்துட்டார், பிஜேபி ஏடிஎம்கேவோட சேரலைன்னா ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு, ஏடிஎம்கேவோடய கூட போகலாம்ல. ஸோ இப்போ 24 ரொம்ப அழகாக ஒரு கூட்டணி அமைச்சு ஸ்டாலின் மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்திருக்கிறார். 19, 21, 24 3 தேர்தலில் ஒரு கூட்டணி இருந்திருக்கு. குறிப்பாக 2 மக்களவைத் தொகுதி தேர்தல்களில் ஒரே கூட்டணி தொடர்ந்ததாக வரலாறே கிடையாது. ஆனானப்பட்ட கலைஞர் இருக்கும்போதே ஒரே கூட்டணி 2 தேர்தலில் தொடர்ந்ததே கிடையாது, எஸ்பெஷலி பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஸ்டாலின் அதை சாதித்து காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள கள நிலவரமும் பிஜேபிக்கு எதிராக இருப்பதால் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து 40 இடங்களை திமுக கூட்டணி கொடுத்திருக்கிறது. இது மக்களின் தீர்ப்பு. மக்கள் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இதுக்கு முக்கிய காரணம்னு நம்ம சொன்னாலும் அதுதான் முக்கிய காரணம். கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய கிரெடிட், நம்முடைய அந்த 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 கிரெடிட்டை வந்து நம்ம வந்து அதற்கான காரியகர்த்தான்ற முறையில் அந்த அந்த ஒரு பலனை வந்து அதற்கான கிரெடிட் வந்து கண்டிப்பாக அவருக்கு தான் போய் சேரும், ஸ்டாலினுக்கு தான் சேரும். ஏன்னா ஒரு கூட்டணியை சிந்தாமல் செதறாமல் அரவணைச்சு கொண்டு போய் ஒரு பெரிய வெற்றியை சாதிச்சிருக்காரு. கண்டிப்பாக கலைஞர் கூட 2 தேர்தல்களில் சாதிக்காததை தொடர்ந்து 2 இல்லை 3 தேர்தல்களில், அதுவும் குறிப்பாக 2 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் சாதித்திருக்கிறார். மிகப்பெரிய சாதனை. இந்தியாவில் வந்து பிஜேபிக்கு எதிராக 100% ரிசல்ட் கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். பிஜேபிக்கு சாதகமாக 2 மாநிலங்கள் 100% கொடுத்துருக்கு, மத்திய பிரதேசம் டெல்லியும். பிஜேபிக்கு எதிராக 100% கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதில் கண்டிப்பாக அதற்கான கிரெடிட் ஓரளவுக்கு நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களைத்தான் சாரும். அவருடைய அரசியல் சாதுரியம், பொலிட்டிக்கலாக எல்லாரையும் அரவணைச்சு போனது,
சீட்டெல்லாம் ப்ராப்பராக கொடுத்தது. அதற்கு பிறகு தொடர் பிரச்சாரம். அப்போ இந்த வெற்றியில் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இதில் இந்த கூட்டணி வெற்றி அப்படின்றதெல்லாம் கலந்து ஒரு கட்சியினுடைய பலம் அப்படின்னு எடுத்துங்களேன். இப்போ திமுக இத்தனை கட்சிகளை வச்சுக்கிட்டு 26%, எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு புதுமுகம் வந்து தனியாக தேமுதிக மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 19-20% அப்படின்னா அந்த ஒரு இதை எப்படி பொருத்தி பார்க்குறீங்க? இல்லை, இந்த சதவீத கணக்கு என்பது ரொம்ப சிக்கலானது. யாருடைய வாக்கு வங்கி எவ்வளவு என்பதை கண்டுபிடிப்பது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ஸோ சர்டன் எக்ஸ்டென்ட் தான் நீங்கள் பண்ண முடியாது ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தான் நீங்கள் மக்கள் வாக்குகளை அளிக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சீமான ஒருத்தரோட வாக்கு வங்கியை தான் நீங்கள் துல்லியமாக இடப்பட முடியும். ஏன்னா அவர் தான் யாரோடையும் சேராமல் இருக்கார். 8%. மற்றவங்க எல்லாரும் யாரோடைய சேர்ந்து தானே இருக்காங்க. இன்க்ளூடிங் அதிமுக கூட்டி கட்சிகளோட தான் சேர்ந்து இருக்குது. கிருஷ்ணசாமி அந்த மாதிரி கட்சிகளோட. பிஜேபி பாமக அவங்களோட சேர்ந்து இருக்கு. திமுக அவங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட கூட்டணி. சீமான ஒருவர் தான் தனியாக நிற்கிறார். ஆகவே இந்த சதவீத கணக்குகளை நாம் இப்பொழுதே போட முடியாது. அது கொஞ்சம் நாள் ஆகும். இன்னும் டேட்டா வரணும் நம்ம கையில். அது வந்த பிறகு தான் நம்ம அதை பேச முடியும். ஒன்றுபட்ட அதிமுக இருந்த ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குங்களா? டெஃபினட்டாக இருக்குது. ஒன்றுபட்ட அதிமுக, பாமக, பிஜேபி, தேமுதிக 19 அலைன்ஸ் இருந்திருந்தோன்னா அவங்க நிச்சயம் தமிழ்நாட்டில் 10 சீட் அடிச்சிருப்பாங்க. நான் இதை உறுதியாக நம்புகிறேன். என்னதான் ஆன்டி பிஜேபி இருந்தாலும் இங்கே மாநில அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய உணர்வும் இந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஃபிக்ஸடு ஓட் பேங்க்கும் நிச்சயமாக 2009 ஜெயலலிதா 2 லெஃப்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு 30 மதிமுக வச்சுக்கிட்டு 12 சீட்டு ஜெயித்தாங்க. ஏடிஎம்கே 9, சிபிஎம், எம்டிஎம்கே தலா ஒரு சீட்டு ஜெயித்தாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி 28 சீட்டு ஜெயிச்சது. அந்த மாதிரி ரிசல்ட் இப்போ வந்திருக்கும். 40-40 திமுகவில் எடுத்துருக்கவே முடியாது. ஏடிஎம்கே, பிஜேபி, ஒன்றுபட்ட ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக அலைன்ஸ் இருந்திருந்தனாலே அவங்க ஒரு 10-12 சீட் அடித்திருப்பார்கள் என்பது என்னுடைய கணக்கு. இது பிஜேபி ஏடிஎம்கே கூட வர்றதுனால ஏடிஎம்கேக்கு எதுவும் ஓட் பேங்க் குறைஞ்சிருக்கு. சரி, அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் போகணுன்ற வாதம்லாம் உங்களுக்கு திமுக அரசின் மீது 3 ஆண்டுகால அரசின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிருப்தியில் பேலன்ஸ் ஆகுது. ஓகே, நான் சொல்கிறேன். நான் இந்த அதாவது திமுக வாஷ் அவுட் ஆகிருக்கும்னு நான் சொல்லலை. எஸ்பி வேலுமணி சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் 30-35 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படி நான் சொல்லலை. அது ரொம்ப தவறான கணிப்பு. அது அபத்தமானது. அவர் சும்மா தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கு சொல்கிறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு உண்மையிலேயே ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே அலைன்ஸ் இருந்ததுன்னா 19 எலெக்ஷனில் அந்த அலைன்ஸ் இப்போ இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக 10 சீட் அவங்களால அடிச்சிருக்க முடியும். ஏன்னா 19 அந்த பெரிய வெற்றிக்கு காரணம் திமுக பவரில் இல்லை, 8 வருஷம் பவரில் இல்லை. 21 திமுகவோட வெற்றி காரணம் 10 வருஷம் பவரில் இல்லை. இந்த முறை பவரில் இருக்காங்க. ஸோ நீங்கள் பவரில் இருந்துட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு உணர்வு இருக்கத்தான் செய்யும். அதனால் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் உடைஞ்சது, பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் உடைஞ்சது தான் திமுகவோட 40-40க்கு கண்டிப்பாக முக்கியமான காரணம் நான் நம்புகிறேன். அப்படி இல்லை அது ஒருவேளை ஆனால் அலைன்ஸ் இருந்திருந்துன்னா இவங்க வாஷ் அவுட் ஆகிருப்பாங்க திமுக அப்படி நான் சொல்லலை. கண்டிப்பாக அப்பயும் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. பெரும்பாலான இடங்களில் இவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. 30 சீட்டு குறையாமல் ஜெயிச்சிருப்பாங்க. பட் 10 சீட்டு கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு அதிகம். அதிமுக பாஜகவுக்கு இடையேயான அந்த உறவு எப்படிங்க சார் இருக்கு? ஏன்னா எஸ்பி வேலுமணி ஒரு கருத்து சொல்றாரு, ஜெயக்குமார் அது அவருடைய சொந்த கருத்துன்றாரு. இன்னுமே எடப்பாடி பழனிசாமி மத்தியில் இருக்கிற எதையுமே விமர்சிக்க மாட்டாரு. தமிழ்நாட்டு லெவலில் தான் அந்த ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷன்லேயே அவர் என்ன மாதிரியான கேலி கூத்தா பிரச்சாரம் பண்ணாருன்னு தெரியும். நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனு. ஸ்டாலினை திட்டிகிட்டு கிடந்தார். அவர் மோடியை திட்ட வேண்டியதானே. அவர் மோடியை திட்ட அஞ்சுகிறார். அதான் உண்மை. அவங்க கட்சிக்குள்ள வேலுமணி எடப்பாடிக்கு எதிராக கலக குரலாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக வராத வரைக்கும் நம்ம எதுவும் பெருசாக பேச முடியாது. ஏன்னா அவர் பேசின பேச்சு நாங்கள் இருந்தோன்னா 30-35 சீட்டு ஜெயிச்சிருப்போம் ஏடிஎம்கேவோட, அண்ணாமலை தான் கெடுத்தான்னாரு. அடுத்த நாள் எடப்பாடி கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நாங்கள் கூட போயிருந்தனாலும் 0ன்றாரு. ஸோ எடப்பாடிக்கு பிஜேபியோட போகிறதுல விருப்பம் இல்லை. அதுதான் இதோட மெசேஜ். அதனால் இது உங்களுக்கு ஆனால் பார்லிமெண்ட்டில் தோற்றதுக்கும் அவங்க அந்த அலைன்ஸ் உடஞ்சது தான் காரணன்றதுலையும் நான் உறுதியாக நம்புகிறேன். நான் பட் ஒரு கட்சியில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாரு, அது அவருடைய சொந்த கருத்துன்னு இன்னொருத்தர் சொந்த கருத்தாக இருக்க முடியாதுங்க. அது எப்படிங்க சொந்த கருத்து? சீனியர் லீடர்ஸ் இல்லை, ஒரு கட்சிக்கு 2 கருத்து இருக்க முடியாது. ஏங்க விஜய் படம் நல்லா இருக்கா, அஜித் படம் நல்லா இருக்கான்னா சொந்த கருத்து சூனியா கருத்துன்னு சொன்னாங்க. பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தது தப்பு ரைட்டுன்றது சொந்த கருத்து எங்கே வந்தது? அது கட்சியோட கருத்து தானே. பிஜேபியோட உறவு வேணான்னு எடுத்தது கட்சி எடுத்த முடிவுங்க. எடப்பாடி தான் எடுத்தார். ஆனால் கட்சி தானே, பொதுக்குழு தான் அந்த முடிவை, செயற்குழு தானே அங்கீகரிக்குது. எடப்பாடி திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன, இது ஏன் முடிவு இல்லை கட்சியோட முடிவுன்றது டெக்னிக்கலி கரெக்ட் அவர் சொல்கிறது. அது ஒரு தோல்விக்கு ஒற்றை மனிதனை நீங்கள் காரணமாக்குறதுன்றது அஃப்கோர்ஸ் இங்கே இந்த இடத்துல தவிர்க்க முடியாதது. ஆனால் லார்ஜர் கண்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது சரியில்லை. அதான் சொல்லுவாங்கல்ல,
விக்டரி ஹஸ் செவரல் ஃபாதர்ஸ், டிஃபீட் ஹஸ் நன். வெற்றிக்கு பல தந்தைமார்கள் உண்டு, ஆனால் தோல்விக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டுறாரு. பாஜக கூட்டணியில மோடி வந்தாரு, அமித்ஷா வந்தாரு, எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. திமுக கூட்டணியில் ஸ்டாலின் போனார், உதயநிதி போனார், ராகுல் காந்தி போனார். ஆனா நான் மட்டுமே தமிழ்நாட்டை சுற்றி வந்தேன், நான் போய் இவ்வளவா ஓட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்ற. இதுதான் மேக்சிமம். இது கிடையாது ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் போய் சுற்றி சோண்டு அப்படியே வந்து சூறாவளியாக பிரச்சாரம் பண்ணி இவ்வளோதான் வாங்கி, இதுதான் ஃபைனலு. இதுக்கு மேலே இது வயிறாது. இந்த கூட்டணி திமுக தலைமையிலான தற்போதைய கூட்டணி இப்படியே தொடரும் பட்சத்தில் 26 அதிமுக ஆட்சிக்கு வருவதை பற்றி கனவு கூட காண முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, தோல்வி என்று தெரிந்தே தான் அதிமுக அந்த தேர்தல் அணுகுச்சோம். ஏன்னா அவங்க கேண்டிடேட் போட்ட விதமாக இருக்கலாம், பிரச்சாரம் பண்ண விதமாக இருக்கலாம், எல்லாத்தையுமே இந்த எலெக்ஷனில் அவங்க சீரியஸ் பிளேயராக இல்லவே இல்லைங்க. எல்லாருக்குமே இது நல்லா தெரியும். அவங்களுக்கே தெரியுமா? அவங்களுக்கு நம்மளை விட தெரியும். உங்களை என்னை விட அவங்க ஆவரேஜ் ஏடிஎம்கே கேடருக்கும் கேண்டிடேட்டுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். தே ஆர் வெரி ஸ்மார்ட். எதற்காக விட்டு கொடுத்தார்கள்? விட்டு கொடுக்குறதுன்ற இல்லைங்க. அண்ணாமலை கண்ட மேனிக்கு பேசுகிறாரு, வேறு வழி இல்லை, முஸ்லீம் ஓட்டு போகுதுன்னு எடப்பாடி நம்புறாரு, அதுவும் உண்மை தான். அதனால் உதறிட்டு வெளில வந்தார். என்டிஏ மீட்டிங்கில் மோடி பக்கத்தில் உட்காந்துருக்காரு எடப்பாடி. 20 நாளில் வெளில வராதுங்க. யார் காரணம்? அண்ணாமலையோட அடாவடியான பேச்சுக்கள் தானே காரணம். யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி அவங்களே அவங்க அலையன்ஸில் தண்ணள்ளி போட்டுக்கினாங்க, அவ்வளோதான். நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே மெஜாரிட்டிக்காக உடைக்க பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இன்னமும் அதிமுக டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா இதற்கு பிறகும்? ஏங்க அவங்க இங்கே ஒன்றுமே இல்லை, சைபர் டிஸ்டர்ப் பண்ணி என்ன வரப்போகுது? அவனுக்கு அங்கே கவர்மெண்ட்டை காப்பாற்றணும்னா இவங்ககிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருந்தால் 5 எம்எல்ஏ இருந்தால் கூட டிஸ்டர்ப் பண்ணலாம். ஒன்றுமே கிடையாது. கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காக இனிமேல் என்னத்த கூட்டணி? 26 அசம்பிளி எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. அவங்க கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுலாம் அவங்க கவனம் இருக்குமே வழி. எங்கள் தம்பு தொடர்ந்து சைபர் ஆகிட்டு இருக்குது. 3 எலெக்ஷனில் சைபரு. இந்த பக்கம் இனிமேல் தமிழ்நாடு பக்கம் கொஞ்சம் நாளைக்கு மோடி கவனம் திரும்பாது. அண்ணாமலை அடிச்சு சொல்கிறார், நான் மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் அதிமுகவோட ஒரு நாளும் கூட்டணி இல்லை. அது அவங்க கட்சி உள்வகாரம், நம்ம என்ன சொல்ல முடியும்? தமிழ் சேர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மோடி, அமித்ஷா மோடியிடம், குறிப்பாக மோடியிடம் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இன்னமும் அப்படியே தான் இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். அதனால் இப்போதைக்கு அண்ணாமலையோட பதவிக்கு ஆபத்து வருமானு கூட உறுதியாக சொல்ல முடியல நம்மளால். ஏன்னா வரக்கூடிய செய்திகள் அண்ணாமலையோட பதவி தொடரும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. நேற்று மத்தியானம்லாம் ரூமர் மத்திய அமைச்சர் ஆகிறாருன்னு, கடைசியில் இல்லை. ஆகவே மோடியை பொறுத்தவரையில், பாஜகவை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அவர்களுடைய ரேடாரில் இல்லவே இல்லை. எக்கட கட்டு ஒழிஞ்சு போங்கன்னு விட்டாங்க. ஏற்கனவே அதிமுகவில் பல அணிகள் இருக்குது. இப்போ இந்த கேசி பழனிசாமி, புகழேந்தி போன்றவர்கள்லாம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா தலைவர்களையும் பேசி ஒன்று சேர்த்து வைக்க போகிறாங்க. அது எப்படி செய்வாங்கன்னு நமக்கு தெரியல. வாழ்த்துக்கள். பட் நோக்கம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நல்லது. ஏன்னா அதிமுக பலவீனம் அடைவது மதவாத சக்திகளின் வளர்ச்சியில் தான் போய் முடியும். லுக் அட் தெலுங்கானா, வாட் ஹேப்பன் இன் தெலுங்கானா. பாரதிய ராஷ்டிரிய சமிதி பலவீனமாக போச்சு, பிஜேபி வளர்ந்துருக்கு. 16 எம்பி சீட்டில் 8 சீட் அடிச்சிட்டான் பிஜேபி. இதே பிஆர்எஸ் இருந்ததுன்னா அது நடந்திருக்காது. ஆகவே இந்த மாதிரியான மாநிலங்களில் ஒரு பிராந்திய கட்சி பலவீனம் அடைவது பாஜகவின் வளர்ச்சியில் தான் போய் முடியும். தமிழ்நாட்டில் அதிமுகவின் வளர்ச்சி, அதிமுகவின் வாக்கு வங்கி உடைவது பிஜேபியின் வளர்ச்சியில் தான் போய் முடியும். இல்லை, இன்கேஸ் விஜய் வந்தாருன்னா அங்கே இந்த பிளேஸ் அங்கே அவங்க நிரப்ப மாட்டாங்களா? எந்த ஸ்பேஸை? அதிமுக ஒருவேளை பலவீனப்படுது. நீங்க கேட்கறது அதிமுக மேலும் பலவீனப்பட்டால் அதிமுகவின் இடத்தை விஜய் இட்டு நிரப்புவாரான்னு கேட்குறீங்க. வாய்ப்பு குறைவு. அதிமுகன்றது ஒரு ஆலமரங்க, அதில் ஒரு 5% 10% சரிவு வந்திருக்குது. விஜய் புது பிளேயருங்க, அவரால் எப்படி வந்து ஒரு 30% ஓட்டை வாங்கி திமுக எதிரான சாலிட் அப்போசிஷனை தன்னை நிலைநிறுத்திக்க முடியும்? பல இஷ்யூஸில் அவரோட ஸ்டாண்ட் என்னன்னே தெரியல நமக்கு. கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே ப்ரொபேஷனில் போட்டு 4 மாதம் போட்டு தான் வருவேன்னா என்ன கதை இது? வரட்டும், அவர் அரசியலுக்கு வரட்டும். இந்த மாதம் நான் தேர்தல் முடிஞ்சோன்னா வருவேன்னு சொன்னார். இந்த மாதம் அவர் பிறந்த நாள் இருக்குது. மாணவர்களுக்கு புஸ்தகம் கொடுக்கறது வந்து நிற்பார். மாணவர்களுக்கு 8 மணி நேரம் இன்னும் புஸ்தகம் கொடுக்கறது கிடையாது அரசியல். இது கிடையாது அரசியல், இது என்ஜிஓ வேலை, பொலிட்டிக்கல் பார்ட்டி வேலை கிடையாது. ஸ்கூல் பசங்களுக்கு புக்கு கொடுக்குறது, காலேஜ் பசங்களுக்கு புக் கொடுக்குறதெல்லாம். அது அவருடைய ப்ரியாரிட்டி எல்லாமே வந்து தப்பாக இருக்குது, அல்லது தயக்கமாக இருக்கார். அவர் அக்ரஸிவாக இறங்கி திமுக எதிராக பாலிடிக்ஸ் பண்ணால் தான் விஜயால களத்தில் நிற்க முடியும். இல்லைன்னா வந்து அவர் டேக் ஆஃபே ஆகாது. சசிகலா அவர்கள் மறுபடியும் சுற்றுப்பயணம் போகிறாங்களாம். போட்டோம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சசிகலாவை பொறுத்தவரையில் அதிமுகவுக்குள் சுத்தமாக செல்வாக்கு இழந்து விட்டார். தன் திருப்திக்காக அவர் போகிறார். கிரவுண்ட்லயுமே அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சைபர் சசிகலாவும் ஓபிஎஸும் ஒன்றிணைகளான்னு அழைப்பு. சைபர் பிளஸ் சைபர் எவ்வளோ வரும்? பட் அவங்க தோல்விக்கான ஒரு காரணமா ஃபேக்டரா கூட இல்லைங்க. 2 பேரும் சைபர்னா அப்புறம் தோல்வி காரணம் என்ன?
ஓட்ட பிரிச்சார் சார் ஓபிஎஸ். அது கூட இனிமேல் இப்போ அசம்பிளியில் பிடிக்க முடியாது. இனிமேல் தெரிஞ்சு போச்சு அவர் ஸ்பாயில்ஸ் போட்டு. சாதி வாக்குகளை குறிவைத்து 2 பேரும் நடைபயணம் போகலாம், அவை எடுபடாது, கண்டிப்பாக எடுபடாது. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி. நன்றி மார்ஷல்.